வணக்கம் மக்களே, நான் உங்கள் டைகர் மணிமுருகன். மலையாளத்துல ஒரு படம் சின்ன சின்ன ஆசை. இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்போ ரொம்பவுமே ஒரு வலி இருந்துச்சு மனசுக்குள்ள அப்படின்னு தான் சொல்லணும். தஞ்சாவூர்ல இருந்து குரூப்பா கிளம்பி போறாங்க. அதுல லீலாவும் ஒருத்தங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, இவங்களோட மொபைலும் சரி, இவங்களோட பர்ஸும் சரி காணாம போயிடுது. அதே மாதிரி அந்த குரூப்பை விட்டு இவங்க விலகியும் போயிடுறாங்க. ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது, கேரளாவை ஆர்ஜினா கொண்ட மாதவன் மாஸ்டர் காசிலே குடிபெயர்ந்து அங்கேயே இருக்காரு. அவரு லீலாவை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. ஸோ லீலாவும் சரி, மாதவனும் சரி, அதுக்கப்புறம் அவங்கள மாதவன் எப்படி கொண்டு போய் அவங்க குரூப்ல சேர்த்தாரா இல்லையா, என்ன நடந்துச்சு, இவங்களுக்குள்ள உண்டான அந்த அன்பு பரிமாற்றம்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு நாள், ஒரு பகல், ஒரு இரவு, ஸோ இது முழுமைக்குமா கடத்தி கொண்டு போயிருக்காரு டைரக்டர். இந்த ஒரு நாள் இவங்களெல்லாம் தாண்டி யாருமே இல்லாம ஒரு புது மனிதரோட ஒரு பயணம் அங்க நடக்குது. ஸோ அவங்களோட அந்த பரிமாற்றங்கள், இவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறதும், அவங்கள பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிறதும், இவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இல்ல இவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் என்ன. மாதவன் மாஸ்டர் நடிச்சிருக்க இந்திரன்ஸ் அவரு காமிக்கும் போதே பாத்தீங்கன்னா, அவரோட சின்ன சின்ன ஆசைகள்னு இருக்கும். அதாவது ஒரு பேப்பர்ல மடிச்சு கப்பல் மாதிரி செஞ்சு அந்த தண்ணியில விட்டு அவரு அதை ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு இவங்க லீலாவுக்குமே அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு சுப்புங்கிறவங்க ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இந்த மாதிரி அங்கெல்லாம் மோர் நல்ல சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பட்டு புடவைகள்லாம் சூப்பரா இருக்கும். அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைங்களா லீலாவும் நிறைவேற்ற பார்ப்பாங்க அந்த ஒரு நாள்ல. இந்திரனோட மகளா அபர்ணா பாலமுருகன் நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட் ஒரே ஒரு சீன் வந்திருக்காரு. ஜாபர் சித்திக் நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்டு தம்பி ராமையா நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ மெய்யழகன்ல எப்படி கார்த்திக், அதே மாதிரி அரவிந்த் சாமி, இவங்க 2 பேருக்குமான உரையாடலும் இடையிடையே சில பேர் வந்து போறாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துலயும் ஓரளவுக்கு வயது வந்த, அதாவது ரொம்ப வயசானவங்கன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வயதுல இருக்க ஒரு ஆண், பெண், இவங்களுக்குள்ளார அந்த அன்பு பரிமாற்றம் எப்படி இருந்துச்சு, அந்த ஒரு நாள் எப்படி கடந்து போனாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த குரூப்ல இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல ஆக்சுவலா கிளைமேக்ஸ் ரொம்பவுமே கொஞ்சம் வலி மிகுந்ததா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த படம் நம்மள எங்கேயுமே போர் அடிக்காது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி வைஸ் எல்லாரும் இப்போ ஃபோன்ல மூழ்கி இருக்காங்க. நேச்சரை அட்மையர் பண்றது இல்லைன்னு சொல்றதாகட்டும், அதே மாதிரி அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதாகட்டும், ஸோ அவங்க முழுமைக்குமா அவங்களோட அன்பு பரிவர்த்தனையை பேசி பகிர்ந்துக்கிறதாகட்டும், அதே மாதிரி லீலாவுக்கு இவங்க வீட்டு சைட்ல என்னெல்லாம் கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றதாகட்டும், அதே மாதிரி மாதவனுக்கு அவரோட லவ், உங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கு, எப்படி இவங்களை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்றதாகட்டும், இந்த மாதிரி படம் முழுமைக்கும் நம்மளை எங்கேயுமே சலிப்பு தட்டாம அப்படியே நம்மளை கூட்டிட்டு போறாங்க. ஸோ படம் ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஜியோ ஸ்டார்ல ஓடிடியில இருக்கு. கண்டிப்பா பாருங்க. நன்றி, வணக்கம்.